ஹாய், இந்த வீடியோவில் மீஷோவில் ஷாப் பண்ண ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரினுடைய ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் ஸ்பீக்கராக தான் இருக்குது. இதனுடைய ரேட் 183 ருபீஸ். இந்த ப்ராடக்டோட பிராண்ட் MZ அண்ட் மாடல் S2. இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிளும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது, SD கார்டு போர்ட் இருக்குது அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது. நீங்கள் மீடியா பொறுத்த வரைக்கும் SD கார்டு இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் மொபைலில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் மீடியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கால்ஸும் உங்களுக்கு ப்ளூடூத் மூலிமா ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதனுடைய ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் ப்ளூடூத்லேயும் நீங்கள் மொபைல் மூலியமாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர்லேயும் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு 1 hour கிட்ட சார்ஜ் ஆகுது. ப்ளேபேக் டைம் 2 hours வருது. சார்ஜ் 90% வரைக்கும் சார்ஜ் ஆகுது, அதுக்கு மேலே சார்ஜ் ஆகிறது இல்லை. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் 10 to 20% வரும்போது ப்ளூடூத் தானாகவே ஆஃப் ஆயிடுது. இந்த ப்ராடக்டோட நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது இதனுடைய ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளூடூத் மூலிமா மொபைலில் கம்ப்ளீட்டாக வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 183 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நான் உங்களுக்கு ரிவ்யூ காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.